धीरे तू मेरे लफ्ज़ों में आया रे, तुझको ही तो चुपके से मन में आया रे, धीरे धीरे तू मेरे लफ्ज़ों में आया रे, तुझको ही तो चुपके से मन में आया रे। ஹலோ கீர்த்தி, சொல்றா. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இப்போ சொல்லட்டுமா? சொல்லுடா. நம்ம ஸ்கூல் லைஃப்பில் ஞாபகம் இருக்கா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். நம்ம 12th கிளாஸ் ரூம் கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அது என்னன்னு தெரியுமா? தெரியுமே. என்னன்னு சொல்லி கேட்போம். அதை சொன்னா இப்போ தப்பாயிடுமே. கரெக்ட் தான், ஆனால் நான் அதை உங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வந்தேன் தெரியுமா? மச்சான், உன் ஆளுக்கு ஆள் இருக்கான்டா. பரவாயில்லடா. பரவாயில்லையா? போய் உன் காதல சொல்றா மச்சான். நீ இப்படி இருக்காதடா. உன் காதல் நீ உனக்குள்ளே வச்சிருந்தா என்னடா அவளுக்கு எப்படிடா தெரியும்? அவகிட்ட போய் சொல்லாதானடா உன்னுடைய காதல் தெரிய வரும் அவளுக்கு. வேணான்னு சொல்லிட்டானா? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் உன் காதல் நீ முன்னாடி போய் சொல்றா. அவன் முன்னாடி போய் கண்ணை பார்த்து சொல்றா. கண்டிப்பாடா. போடா, வெற்றி நமதே. மாறா. சரிடா. கீர்த்தி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது வந்து சொல்றா. உங்ககிட்ட ஒரு இல்லை, அப்புறம் சொல்கிறேன். சொல்ல வேண்டியதான்டா. ஏன்டா இப்படி பண்ண? இல்லை மச்சான், அங்கே போய் நின்று இங்கிருந்து தைரியத்தை வர வச்சுன்னு போயிட்டான். அவங்க போனதும் ஒரு மாதிரி ஜெர்க்காக வாயிலேருந்து வார்த்தை வரல. என்ன பண்ணுறது? சொன்னாதானே மச்சான், உன் காதல் சொன்னாதானே மச்சான் அவளுக்கு தெரியும். முடியல மச்சான், சொல்ல முடியல. அங்கே போய் கண்ணு பார்த்து தான் அப்படியே நிற்கிது. நான் என்ன பண்ணுறது? என்னடி சொல்ல வந்திருப்பான்? ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பானோ? ப்ரப்போஸா? அன்னைக்கு ஃபுல்லே உன்னை தாண்டா பார்த்துட்டு இருந்தேன் நான். நீ என்ன சொல்ல வருவேன்னு.
அப்புறம் கடைசியாக உன்னை உன் மாமா கூப்பிட்டு போகும்போது பார்த்தேன். அவன் தான் மச்சான் உன் ஆளோடைய மாமா பையன். அங்கே பாரு மச்சி. சரிடி, போயிட்டு வரேன். பை. ஹலோ, சொல்லுடி. யார்கிட்ட தாண்டி பேசுறது? பிஸி வருது. இது உனக்கே தெரியல, ஸ்கூல் லைஃபோட முடிஞ்சிச்சு, திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். நீ இல்லடி. அதிகமாக அவங்ககிட்ட பேசாத சரியா? உன் லைஃப்பை பாரு, அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, உனக்கு ஒரு லைஃப் இருந்துச்சு, குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன? நான் வந்து நீ தப்பாக பேசணும்லாம் சொல்லலை. பேசாத, அதிகமாக பேசாத. உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, பசங்களை யோசி, உன் லைஃப்பை நீயே யோசிச்சுக்கோ சரியா? யாருக்காச்சும் தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க? நம்ம ஃபேமிலி தான் தப்பாக பேசுவாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதிகமாக பேசி கதைன்னு சொல்ல வரேன். ஸ்கூல் லைஃபோட முடிஞ்சிச்சுல, அது திரும்பி நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கியா? கண்டினியூ பண்ணணும்னு இல்லடி. அப்போ அவன் ஃபோன் பண்ணானா? அதுதான், அவங்க ஃபோன் பண்ணாமல் நீ அவாய்ட் பண்ணு. அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, பேசாத. உன் லைஃப்பை பாரு, குழந்தை இருக்கு, பார்க்கறவங்க தப்பாக பேசுவாங்க சரியா? சரிடி. ஹலோ, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ எதுவும் பேசாத. கூட பேச பேச எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. லைஃப் இஸ் மூவ் ஆன். ஏன்டா தொலைலே சொல்லி தொலைல சொல்லியிருந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஃபோன் பண்ணாது. செஞ்சு வச்சு கீர்த்தி, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காது. ஐ ரியலி மிஸ்ட் யூ. என்னால வைக்காத.
தினம் தினம் உயிர்த்தெழும் மனம் அன்றாடம் மாயுமே உயிர் வரை நிறைந்துனை மனம் கொண்டாடி வாழுமே மரங்கள் சாய்ந்து கூடு வீழ்ந்தும் கோயில்கள் ராகம் பாடுமே இரவு தீர்ந்து ஓய்ந்த போதும் இரவு பொருளை காக்குமே மழை வழி கடல் விழும் காதல் மண்ணை சேருமே உனை உடல் பிரிந்தினும் என் காதல் உன்னை சேர்ந்து வாழுமே நீ போய் வா தமிழ்கிட்ட சொல்லிட்டேன்டி, இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே சேராது. டேய் என்னடா ஆச்சு? எத்தனை நாள் பேச போகிறேன்? ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிற, வெளியில் கூப்பிட்டாலும் வரமாட்டேருக்க, நடந்ததை இன்னும் யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, குழப்பமாக இருக்கு மச்சான், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுதுடா, ஆனால் அது சொல்லதாண்டா யாரும் இல்லை. என்னடா யாரும் இல்லை, அதான் நான் இருக்கேன்ல. அல்லாதரா விடுறா. ஏன் மச்சான் விஜய் ஷூட்டுக்கு ஓகே பண்ணணும்? இங்கே ஏன் கீர்த்தியை பார்க்கணும்? அப்போ சொல்ல வந்தது ஏன்டா நான் இப்போ சொல்லி தொலைணும்? அவள் ஏன் அதுக்கு ஓகே பண்ணணும்? அவ கூட பேசின அந்த 2 நாள் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? என் லைஃபே தலைகளை பொட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு மச்சான். ஆனால் இப்போ அவள் எனக்கு இல்லைன்னு நினைக்க முடியலடா. எனக்கு பிளாக் பண்ணிட்டு போயிட்டால மச்சான், அவ்வளோதாங்க. பிளாக் பண்ணி அவளே உன்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாடா. அவள் லைஃப் பார்க்க போயிட்டாடா. நீ உன் லைஃப் பண்ணி மூவ் ஆன் ஆகுடா. டே முடியலடா. முடியலடா. சரி விட்டுறா. ஏய் அவள் லைஃப்பை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டாடா. நீயும் மூவ் ஆன் ஆகுடா. இதுலேருந்து வெளியே வரலாம். மச்சான் எங்கள் காதல் சேராத காதலாக இருக்கா, ஆனால் என்றைக்குமே எங்கள் காதல்